சதுர்த்தியை முன்னிட்டு காவல்துறையின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் இந்து முன்னணியினர் சார்பாக 73 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் மற்றும் குன்னூர் துணை கண்காணிப்பாளர் குமார் தலைமையில் 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குன்னூர் சிம்ஸ் பூங்காவிலிருந்து பேண்டு வாத்தியம் முழங்க குன்னூரில் முக்கிய சாலையான மவுண்ட் ரோடு வழியாக கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இறுதியில் பேருந்து நிலையம் வந்தடைந்து கொடி அணிவகுப்பு பேரணி நிறைவு செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் இன்று நடைபெற்றது. இதில் 11,983 கிலோ கொப்பரை 11,92,147 ரூபாய்க்கு விற்பனையானது. அதிகபட்சமாக கிலோ 104 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் இங்கு அனைத்து விவசாய விளைபொருட்களையும் இருப்பு வைப்பதற்கான வசதிகளும் இருப்பு வைக்கப்படும் விளைபொருட்களுக்கு கடன் உதவிகளும் வழங்கப்படும் நிலையில் இதனை விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள பாத்திமா அரசு உதவி பெறும் பள்ளியில் மிகப்பெரிய அளவில் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் ஆசிரியர்களை மகிழ்விக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். தொடர்ந்து ஒவ்வொரு ஆசிரியைக்கும் பாராட்டு மடல் வாசித்து பரிசு பொருட்களையும் மலர்களையும் கொடுத்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறினர். மேலும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். ஈரோடு சூரம்பட்டி அடுத்த அணைக்கட்டு ரோடு ராஜீவ் நகரில் உள்ள பகுதி நேர நியாய விலைக் கடையில் விற்பனையாளர் 10 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பொருட்களை வழங்குவதாகவும் இதனால் பொருட்களை வாங்குவதற்கு பல மணி நேரம் காத்திருக்கும் பொதுமக்கள் பொருள் கிடைக்காமல் மீண்டும் வீட்டுக்கு செல்லும் சூழல் நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் நிரந்தரமாக விற்பனையாளரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் குறித்த நேரத்தில் கடை திறக்கப்பட்டு பொருட்கள் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய வாக்குச்சாவடியை உருவாக்குவதற்கான அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு அலுவலகங்களில் வாக்குச்சாவடி அமைத்தால் வாக்களிக்க வசதியாக இருக்கும் என கோரிக்கை எழுந்த நிலையில் இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் தெரிவித்தார். புது வண்ணாரப்பேட்டையில் சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளரை பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலம் 4 ஒப்பந்த அடிப்படையில் 38 வயதுடைய பெண் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் புது வண்ணாரப்பேட்டை சுனாமி குடியிருப்பு அருகே காலை தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மர்ம நபர் ஒருவர் பெண் தூய்மை பணியாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் சூர்யா என்ற 24 வயதுடைய இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். சென்னை திரையரங்கில் நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தை காண ஒருவர் மேல் ஒருவர் ஏறி முந்தியடித்துக் கொண்டு திரையரங்கின் உள்ளே சென்றனர். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியாகியுள்ள நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை எட்டியுள்ள நிலையில் இன்று வெளியானது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் திரைப்படம் வெளியாகியதை தொடர்ந்து ரசிகர்கள் உற்சாகத்துடன் திரையரங்கத்தில் காட்சியளித்தனர். திரையரங்கத்திற்குள் நுழைவதற்கு ஒருவருக்கு மேல் ஒருவர் முந்தியடித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் மேலே ஏறி உள்ளே சென்றனர். மேலும் பேனர்கள் மேலதாளம் வைப்பதற்கு காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் எந்தவித ஆரவாரமும் இன்றி திரையரங்கம் காணப்பட்டது. தென்காசியின் அண்டை மாநிலமான கேரளாவில் 4 மணி காட்சி வெளியாகிய நிலையில் மாவட்டத்திலிருந்து பல்வேறு ரசிகர்கள் கேரளாவிற்கும் படையெடுத்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக நிர்வாகியின் நினைவு நாளையொட்டி அவரது குடும்பத்தினர் சார்பாக
10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் திமுக பேரூர் கழக செயலாளராக பல வருடங்களாக பணியாற்றிய அக்பர் அலி என்பவரின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் சார்பாக அன்னவாசல் அரசு மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே மிஷின், இரத்த பரிசோதனை கருவி, இசிஜி உள்ளிட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீலகிரியில் விளையும் பச்சை தேயிலைக்கு மாதாந்திர விலையாக கிலோ ஒன்றுக்கு 18 ரூபாய் 72 காசுகள் விலை நிர்ணயம் செய்து தேயிலை வாரியம் அறிவித்துள்ளது. நீலகிரியில் விளையும் பச்சை தேயிலைக்கு ஒவ்வொரு மாதம் துவக்கத்திலும் விலை நிர்ணயம் செய்து தேயிலை வாரியம் அறிவிப்பு வெளியிடும். அதன்படி ஆகஸ்ட் மாதம் பச்சை தேயிலையை கொள்முதல் செய்த தேயிலை தொழிற்சாலைகள் குறைந்தபட்ச விலையாக செப்டம்பர் மாதம் கிலோ ஒன்றுக்கு 18 ரூபாய் 72 காசுகள் விலை வழங்க வேண்டும் என்று இந்திய தேயிலை வாரியம் தொழிற்சாலைகளுக்கு அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.